பற்றி என்னால் பேச முடியும். நேரத்தினுடைய குறைவு கருதி ஒரு சில வார்த்தைகளில் சொல்லி முடிக்க நான் நினைக்கிறேன். புகழ்பெற்ற இறையியல் அறிஞர், வல்லுனர், இசை ஞானி, நம்முடைய நம்பிக்கை, கலாச்சாரம் இவற்றை புதுமைப்பித்தனாக உலகுக்கு எடுத்துரைக்கின்ற மாபெரும் மனிதர். அவர் வகித்த பதவிகளை பற்றி அருள் தந்தை ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட் சொன்னார்கள். Jesuit Congregation, Society of Jesus, Assistant Superior General. For nearly 13 years, 13 ஆண்டுகளாக அவர் பணிபுரிந்தது. Director of the Institute of Dialogue with Cultures and Religions. பாண்டித்தியம், புலமை ஒரு பக்கம், எளிமை, எளிதில் அணுகக்கூடிய தன்மை, அனைவரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் அரவணைத்து செல்லும் தன்மை, அதிகாரத்தை, பதவியை தேடாமல் தன் வாழ்வால், பணியால் கடவுளை மகிமைப்படுத்தும் அற்புதமான ஜீவன். இறையியலார், சங்கீத வித்வான், பேராசிரியர், எழுத்தாளர், நூலாசிரியர், இசைக்கலைஞர், இசையமைப்பாளர், இறையியல் முன்னோடி. ஆசிரம ஆன்மீக அடைப்பிடிக்க ஒரே ஒரு காரணம் என்று கூட சொல்லலாம். பல் சமய உரையாடலுக்கு இவருடைய பங்களிப்பு. ஐக்கிய ஆலயம் ஏன் அது பல்கலைக்கழகமாகவே உயர்கின்ற அளவுக்கு வளர்த்து விட்டிருக்கிறார். அருள் கடல். இளமையில் இவர் தந்தை லார்ஜிஸ் இருதயம் அவர்களால் இக்னேஷ் அடையாளம் காணப்பட்டார். இசை மரபு பின்னணியின்றி இசை கல்லூரிக்கு சென்று சங்கீத வித்வான் பட்டத்தை பெற்றார். இசை எளிது என்று எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தார். 60 ராகங்களில் ஆலாபனை, சட்டஸ்வரங்கள், பல்லவி, அனுபவி, சரணம் என பாடல்களை உருவாக்கி வெளியிட்டார். இசை அருவி என மும்மாத இதழை தோற்றுவித்தார். தஞ்சை பல்கலைக்கழகம் இசைக்கான முதல் இதழே இதுதான் என்று சொல்லும் அளவுக்கு இவர் பாடுபட்டார். தமிழில் கிறிஸ்தவ பஜனை பாடல்கள், இறைவா இதோ வருகின்றோம் என்ற பாடல், இதோ உமது அடிமை என்ற பாடல், நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், பல முறை நான் ரசித்த இந்த பாடலை பாடியிருக்கிறேன். ஒவ்வொரு இறப்பின் போதும் இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. இதை எல்லாவற்றையும் உருவாக்கியோர் இவர்தானா என்று வியக்க வைத்தார். திருவழிபாட்டியல் முனைவர் பட்டம் பாரிஸில். ஆனால் இறையியலராக உருப்பெற்றார் தன்னுடைய உழைப்பினால், படிப்பினால், சிந்தனையினால். நற்செய்தி அறிவிப்பு, பல் சமய உரையாடல், கிறிஸ்தவ ஒன்றிப்பு, விடுதலை இறையியல், எத்தனையோ கருத்தரங்குகள், கட்டுரைகள், பல நூல்கள். வித்ய ஜோதி ஆசிரியராக பணிபுரிந்தார். தமிழ் பண்பாட்டை மறவாதவர் பல நாடுகளில் பயணித்திருந்தாலும் எல்லாவற்றை விட எப்படி இவரால் எளிமையாக இருக்க முடிகிறது, எளிதில் அணுகக்கூடியவராக இருக்க முடிகிறது என்று வியந்திருக்கிறேன். நண்பர்களோடு இவ்வளவு நேரம் செலவழிக்கின்ற இவர் இவ்வளவு பெரிய உழைப்பாளியா என்று வியக்க வைத்தவர். தன்னுடைய நேரம், பொருள், திறமை அத்தனையும் தேவையில் இருப்பவர்களுக்காக, நண்பர்களுக்காக செலவிட்டவர். இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், a good man, a strong believer, a great activist, a hard worker. இவரை பற்றி கேள்விப்பட்ட பிறகு நாமும் இவரை போல நம்ப வேண்டுமே, உழைக்க வேண்டுமே, எளிமையாக இருக்க வேண்டுமே, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுமே. சில பேருக்கு சில அடையாளம் கர்தினால் என்று 10 முறை இவருக்கு கர்தினால் பட்டம் கொடுத்தால் அது தகும். உங்கள் எளிமை மண், உங்கள் எழுத்துக்கள் மண், உங்கள் இசையின் மண்,
இங்கே கூடியிருக்கிற அனைவர் முன்னால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இறைவனை புகழ்கின்ற உங்களுக்கு உண்மையாகவே என் வாழ்த்துக்களை கோரி பணிகின்றேன். இன்றைய விமானியில் முனைவர் மைக்கேல் அமலதாஸ் SJ அவர்களை வாழ்த்தி பேராலய